Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது one more chicken recipe. என்னோட கிச்சன்ல இருந்து இது ஒரு ஸ்பைசி boneless chicken dry recipe. இது வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டார்டரா சாப்பிடலாம், சப்பாத்தியோட வெச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான ஒரு chicken recipe இது. இந்த செமையான chicken recipe எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த chicken boneless dry recipe எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம இந்த கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் இந்த பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு லேட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. லேசாக கலர் மாறணும் ஆனியன், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான் எனக்கு வந்து சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீள பீசஸாக நான் வெட்டியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன். இந்த சிக்கனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் இதோடைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் வந்து லேசாக ஒயிட் கலராக மாறணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து கலர் மாறிச்சு பாருங்க, ஒயிட் கலர் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்ன ஆட் பண்ணலாம்னா, இது வந்து ரெட் சில்லி பேஸ்ட். இது வந்து ஒரு தேவையான அளவுக்கு வரமிளகாய் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதோட இப்போ இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் விட வேணாம். நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். நம்ம சின்ன பீசஸில் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால இப்போ இந்த ஸ்பைஸ் லெவலை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் கேர்டு. ஒரு 2 டீஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது மூடி வைக்கலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம தயிர் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தயிரும் நல்லா சுண்டிடுச்சு. நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனாலேயே சாஃப்டாக வெந்துடும் சிக்கன் சீக்கிரமாக. ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்காது சிக்கன். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இறக்குறதுனாலும் இறக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. நீ ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட போன்லெஸ் சிக்கன் ட்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ஸ்பைசியான சிக்கன் போன்லெஸ் ட்ரை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.